ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல் டு மை சேனல் கிட்ஸ் வெல் குக். ஸோ நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சாக்லேட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ கொஞ்சம் கேஷ்யூஸ் இடித்து வச்சுருக்கேன். அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், அப்புறமா சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஐசிங் சுகர், அதாவது பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 100 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் ரூம் டெம்பரேச்சரில். இப்போ இந்த கேஷ்யூஸ்லாம் உடச்சி வச்சுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். கேஷ்யூஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு கேஷ்யூஸ் டார்க் சாக்லேட்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கேஷ்யூ போட்டு பண்ண போகிறேன். இப்போது ஒரு ஐஸ் ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். அதை போடுறதுக்கு நம்ம எந்த ஒரு மோல்டு யூஸ் பண்ணல, ஐஸ் ட்ரேயில் தான் பண்ண போகிறோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தண்ணியை நல்லா நான் கொதிக்க விட போகிறேன். தண்ணி நல்லா கொதித்து நல்லா ஹீட் ஆகி வந்த பிறகு இதுக்கு மேலே ஒரு நான்ஸ்டிக் பேனை எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு பவுல் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேனில் நான் 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் பட்டர், அன்சால்டட் பட்டர். இப்போ இந்த பட்டரை நான் இந்த பேனில் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நான் நல்லா மெல்ட் பண்ண போகிறேன். சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடும் இது. இப்போது இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகுது, நல்லா மெல்ட் ஆகி வருது. 100 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பட்டர் தேவைப்படும். இந்த பட்டர் நல்லா உருகட்டும். இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் சாக்லேட் பண்ணால் சூப்பராக இருக்கும். டைரெக்டாக அடுப்பில் வச்சிங்கன்னா பட்டர் ஒரு மாதிரி ஆகிடும் ஸ்மெல்லு. இப்போ இந்த பட்டர் நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்ட பிறகு இதில் நம்ம ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை பொடி பண்ணி ஜலிச்சு வச்சுருக்கேன், இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நம்ம நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ஒயிட் சாக்லேட்டாக கூட பண்ணலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், ஒயிட் சாக்லேட் ஆகும். அந்த ரெசிபி கூட நான் உங்களுக்கு தனியாக பண்ணி காமிக்கிறேன். இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போது இதில் நம்ம கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கோகோ பவுடர் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 3 டீஸ்பூனு கரெக்டாக இருந்துச்சு. இப்போது இதில் நான் சாப் பண்ணி வச்சுருந்தேன் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் உங்ககிட்ட இல்லை, உங்களுக்கு நல்லா இன்னும் சாக்லேட்டியாக டேஸ்ட் வரணும், பட்டர் டேஸ்ட் இல்லாமல்னா சாக்கோ பட்டர் அப்படின்னு ஒன்று விற்கிது, கோகோ பட்டர்னு ஒன்று விற்கிது. அந்த பட்டர் வாங்கி நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி அதை கூட நீங்கள் பண்ணலாம். என்கிட்ட கோகோ பட்டர் இல்லை, அதனால நான் நார்மல் பட்டரை ஆட் பண்ணி நான் செய்கிறேன். இப்போது இதை ஒரு மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் எந்த ஒரு சிலிக்கான் மோல்டும் எடுத்துக்கல, ஜஸ்ட் ஒரு ஐஸ் க்யூப் ட்ரே தான் எடுத்திருக்கேன். இதை ஃப்ரீஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போது இது ஓவர் நைட் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். இது சீக்கிரமாகவே ஃப்ரீஸ் ஆகிடும், ஓவர் நைட்டும் தேவையில்லை. காலையில் செஞ்சு வச்சுட்டு ஈவினிங்காக எடுத்து இல்லை மத்தியானம் எடுத்தாலே ஃப்ரீஸ் ஆகிடும். நார்மலாக நம்ம வைக்கிறத விட லைட்டாக சூடு பண்ணிவிட்டு வச்சா அது சீக்கிரமாக ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போது நான் இதை ஒன்று எடுத்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இந்த சாக்லேட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி டார்க் சாக்லேட் நீங்கள் இனிமேல் குக்கிங்க்கு இல்லை அதர் பர்பஸ் டார்க் சாக்லேட் ஏதாவது கனாச் ட்ரை பண்ணணுன்னா இந்த டார்க் சாக்லேட்டை நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு, பிடிச்ச ஆல்மண்ட்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாம். கடையில் வாங்கினா இந்த மாதிரி கிடைக்கிறத விட நம்ம வீட்டிலே நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருக்கேன், நான் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கூட செஞ்சு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் தான் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் ஐஸ் க்யூப் ட்ரேயில். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.